ஈசாக்கு பஞ்சகாலம் என்றவுடன் அவன் எகிப்துக்கு போகலாம் என்று அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் கர்த்தர், நீ போக வேண்டாம், இதே தேசத்துல குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். சொன்னபடியே ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அதே வருஷத்தில் தேசமெங்கும் பஞ்சம் இருந்தது. ஆனால் அவனோ 100 மடங்கு பலன்களை அடைந்தான். அவ்விதமாக இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பஞ்சங்கள் நடந்தாலும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையானவர்களாக அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்பீர்கள். ஆனால் உங்களையும் அவ்வண்ணமே ஆசீர்வதித்து பெருக செய்ய வல்ல தேவனாக தான் இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் அப்படியாக இன்றைக்கும் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மற்ற ஜனங்களை காட்டிலும் உங்களை 1000 மடங்கு பெருக செய்ய வல்ல தேவனாக தான் இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி,